CSSD records and registers. Surgical instruments and other items சரியான முறையில் ஸ்டெரைல் பண்ணி தரக்கூடிய முக்கியமான பங்கு வகிக்கிறது சென்ட்ரல் ஸ்டெரைல் சப்ளை டிபார்ட்மெண்ட். ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் ரெக்கார்ட் கீப்பிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறது அவசியம். எதுக்காகனா டு என்ஷூர்ஸ் ஸ்டெரிலிட்டி ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆடிட் பர்பஸ், லீகல் இஷ்யூஸ் அண்ட் எனி இன்சிடென்ட். சப்போஸ் ஏதாவது இன்சிடென்ட் நடந்துடுச்சுன்னா அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சிஎஸ்எஸ்டி ரெஜிஸ்டர்ஸில் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா நீட் லேபிளிங் இருக்கணும். எதுக்காகனா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் ஸ்டெரிலைசேஷன் குவாலிட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் 3 years ரிட்டன்ஷன் பீரியட், ரீகால் ரெஜிஸ்டர், இன்சிடென்ட் ரெஜிஸ்டர், சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் ரேட், அதாவது என்டாப்டமிட்டிஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். அவுடேட்டட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சிஎஸ்எஸ்டி இன்சார்ஜோட மானிட்டரிங்கில் டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதாவது 3 years மெயின்டைன் பண்ணணும்னா 3 years முடிஞ்ச ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் அவுடேட்டட் ரெக்கார்ட்ஸ். இது டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்லிப். எல்லா ரெஜிஸ்டர்ஸோட ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஸ்லிப்பு ஒட்டி இருக்கணும். இதில் என்னென்ன இருக்கணும்னா அந்த ரெஜிஸ்டரோட நேம், நம்பர், லொக்கேஷன், எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எந்த டேட்டில் கம்ப்ளீட் ஆகுது, இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதோட ரிட்டன்ஷன் பீரியட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டரோட ஃப்ரண்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது சிஎஸ்எஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் மெட்டீரியல்ஸ் ரிசீவ்டு அண்ட் இஷ்யூடு லாக். பர்பஸ் இந்த ரெஜிஸ்டர் எதுக்காக மெயின்டைன் பண்ணணும்னா ஸ்டெரிலைசேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு ஸ்டெரில் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டெரில் பண்ணதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரெஜிஸ்டர்ஸ் அப்டேட் பண்ணணும். இதோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம்னா number of received and issued items, signature of issued and received item. ஓடியிலேருந்து, ஓபிடியிலேருந்து, இல்லை வார்டிலேருந்து எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்களோ அது யார் கொடுக்குறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் அதில் எழுதியிருக்கணும். அதே மாதிரி ஸ்டெரில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யார் கொடுத்தாங்க, ஓபி வார்டிலேருந்து யார் வாங்கினாங்கங்கிற நேமும் இந்த ரெஜிஸ்டரில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். எப்போல்லாம் எழுதுனா எப்போல்லாம் மெட்டீரியல்ஸ் ரிசீவ் பண்ணுறோமோ, எப்போல்லாம் மெட்டீரியல்ஸ் இஷ்யூ பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ரெஜிஸ்டர்ஸ் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், லொக்கேஷன் வைல் இஷ்யூவிங் ஸ்டெரைல் ஸ்டோரேஜ் ரூம் அண்ட் அன்ஸ்டெரைல் ஐட்டம் ரிசீவ் பண்ணும்போது சிஎஸ்எஸ்டி க்ளீன் ரூமில் ரெஜிஸ்டர்ஸ் வச்சுருக்கணும். இது அதோட ஃபார்மேட். ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் லாக். பர்பஸ் ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் லாக் எதுக்காக மெயின்டைன் பண்ணோம்னா ஸ்டெரிலைசேஷன் சைக்கிளோட டீட்டெயில்ஸில் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இதோட கண்டென்ட் என்னென்னா கிளாஸ் 1 இண்டிகேட்டர் டேப், ஸ்டெரிலைசே ஐடி, எந்த ஆர்டிக்லேவில் நம்ம ஸ்டெரில் பண்ணுறவங்களோட அந்த ஸ்டெரிலைசரோட ஐடி, சைக்கிள் நம்பர், எந்தெந்த ஐட்டம்ஸ் அந்த லோடில் நம்ம ஸ்டெரில் பண்ணுறோம், யார் அந்த சைக்கிள் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதுவும் போக ஸ்டெரிலைசேஷன் பேராமீட்டர்ஸ், அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்டெரில் டைம் இதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். எப்போல்லாம் இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும்னா ஒரு சைக்கிள் ஆப்ரேட் பண்ணும்போதுமே இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டெரிலைசர் ஆப்ரேட்டிங் பர்சன் அண்ட் CSSD senior sister and CSSD in charge. Location autoclave room, in between sterilization அப்போ sterilization room. இது steam sterilization லாகோட ஃபார்மேட். steam sterilization chemical indicator file. இது எதுக்காக எழுதணும் அப்படின்னா கெமிக்கல் இண்டிகேட்டர், அதாவது கிளாஸ் 5 இண்டிகேட்டரோட ரிசல்ட்டை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுற ரெஜிஸ்டர். இதோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம்னா டேட், சைக்கிள் நம்பர், ஆட்டோக்ளேவ் ஐடி, ஆப்ரேட்டிங் பர்சன் அண்ட் ஸ்டெரிகேஜ் ஸ்ட்ரிப். எப்போல்லாம் நம்ம ஆட்டோக்ளேவ் சைக்கிள் ரன் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டீம் ஸ்டெரிலைசர் ஆப்ரேட்டிங் சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், வெரிஃபைடு பை சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர் அண்ட் இன்சார்ஜ். லொக்கேஷன் ஸ்டெரிலைசர் ரூம், இன்பிட்வீன் ஸ்டெரிலைசேஷன் அப்போ இன்பிட்வீன் ஸ்டெரிலைசேஷன் ரூம். இது ஃபார்மேட். இந்த மாதிரி ஸ்டெரிகேஜ் ஸ்ட்ரிப்பை நம்ம பின் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸிங் பிரிண்ட் ஃபைல். ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் அப்போது வர பிரிண்ட் அவுட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த பிரிண்ட் அவுட்டில் நம்ம ஸ்டெரிலைசேஷன் பேராமீட்டர்ஸ் வெரிஃபை பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன் பேராமீட்டர்ஸ்னு என்னென்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் ஹோல்டிங் டைம். இந்த மிஷின் பிரிண்ட் அவுட்டில் நம்ம கிளாஸ் 1 இண்டிகேட்டர் டைப் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். எப்போல்லாம் ஆட்டோக்ளேவ் ரன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோக்ளேவ் ஆப்ரேட்டிங் சிஎஸ்எஸ்டி சிஸ்டர் அண்ட் வெரிஃபைடு பை சீனியர் சிஸ்டர். லொக்கேஷன் ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் ரூம். இது மிஷின் பிரிண்ட் அவுட். இதில் ஸ்டெரிலைசேஷன் டைம் நம்ம செக் பண்ணணும் அண்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன் செக் பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன் போயிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் வேரியேஷன், ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ டெம்பரேச்சர்
மென்ஷன் பண்ணி அதோட வேரியேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த வேரியேஷன் 3க்கு அதிகமாக போகக்கூடாது. போவெடிக் டெஸ்ட் ரிசல்ட் ரெக்கார்ட். இந்த ரெஜிஸ்டர் எதுக்காக மெயின்டைன் பண்ணணும்னா கிளாஸ் 2 கெமிக்கல் இண்டிகேட்டரோட டெஸ்ட் ரிசல்ட்டை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக. இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா போவெடிக் கார்டு, ஸ்டெர்லைசர் ஐடி, ஆப்ரேட்டர் அண்ட் வெரிஃபைட் பை. எப்போல்லாம் அந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணனா ரெகுலர் ஆர்டிக்லேவுக்கு டெய்லி டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெய்லி அப்டேட் பண்ணணும். ஃப்ளாஷ் ஸ்டெர்லைசருக்கு வீக்லி ஒன்ஸ் ரன் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சீனியர் சிஸ்டர். லொக்கேஷன் ஸ்டீம் ஸ்டெர்லைசர் ரூம். இது போவெடிக் டெஸ்ட் ரிசல்ட் ரெஜிஸ்டர். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ETO மெட்டீரியல்ஸ் ரிசீவ்ட் அண்ட் இஷ்யூட் லாக். ETO ஸ்டெர்லைசேஷனுக்காக ரிசீவ் பண்ணுற ஐட்டம் அண்ட் இஷ்யூ பண்ணுற ஐட்டத்தோட லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ரிசீவ்ட் அண்ட் இஷ்யூட் ஐட்டம் அண்ட் யார் ரிசீவ் பண்ணாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்கங்கிற நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட்டை அப்டேட் பண்ணணும். எப்போல்லாம் எழுதுனா எப்போல்லாம் ரிசீவ் பண்ணுறோமோ எப்போல்லாம் இஷ்யூ பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி CSSD சிஸ்டர். லொக்கேஷன் இஷ்யூ பண்ணும்போது ஸ்டெரில் ஸ்டோரேஜ் ரூம்லையும், ரிசீவ் பண்ணும்போது CSSD க்ளீன் ரூம்லையும் இந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இது ஃபார்மேட். ETO ஸ்டெர்லைசேஷன் மானிட்டரிங் ரெக்கார்ட். ETO ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுற ரெஜிஸ்டர். இதில் என்னெல்லாம் எழுதணும்னா ETO ஸ்டெர்லைசர்லேருந்து வர மிஷின் பிரிண்ட் அவுட், கிளாஸ் 1, கிளாஸ் 4 இண்டிகேட்டர் டேட், எக்ஸ்போசர் டைம், ஏரேஷன் டைம் அண்ட் டெம்பரேச்சர். எப்போல்லாம் நம்ம இந்த சைக்கிள் ரன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ETO ஸ்டெர்லைசர் ஆப்ரேட்டிங் CSSD சிஸ்டர். லொக்கேஷன் ETO ஸ்டெர்லைசர் ரூம். இது ETO ஸ்டெர்லைசர் மானிட்டரிங் ரெக்கார்ட். இந்த மாதிரி மிஷின் பிரிண்ட் அவுட்டை டாக்குமெண்ட் பண்ணணும். அண்ட் கிளாஸ் 1, கிளாஸ் 4 இண்டிகேட்டர் ஃபைல் பண்ணணும். ETO பேக் எக்ஸ்பைரி செக்கிங் ரெக்கார்ட். ஸோ ஓடியில் ETO ஸ்டெரைல் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்கிற பேக் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்டரில் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணனா டேட், ஓடி நேம், ஏதாவது எக்ஸ்பைரி ஐட்டம் இருந்ததுன்னா அந்த ஐட்டத்தோட நேம், எத்தனை நம்பர் இருந்தது, அண்ட் வெரி நியர் எக்ஸ்பைரி ஏதாவது பேக் இருக்கா, டேமேஜ்டு பேக் இருக்கான்னு அதையும் இந்த ரெஜிஸ்டரில் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம ரீஸ்டெரைல் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த ரெஜிஸ்டரில் அப்டேட் பண்ணணும். எப்போல்லாம் இந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும்னா எவ்ரி சாட்டர்டே. ரெஸ்பான்சிபிலிட்டி CSSD சிஸ்டர் அண்ட் OT சிஸ்டர். லொக்கேஷன் CSSD. இது அந்த ரெஜிஸ்டர் ஃபார்மேட். பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் டெஸ்ட் ரிசல்ட். ETO அண்ட் ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷனுக்கு வீக்லி ஒன்ஸ் பயாலஜிக்கல் டெஸ்ட் ரன் பண்ணணும். அண்ட் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ அந்த டெஸ்ட் ரன் பண்ணணும். இதோட ரிசல்ட்டை நம்ம எவிடன்ஸ் பேஸ்டாக ஃபைல் பண்ணி வைக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி CSSD சீனியர் சிஸ்டர். லொக்கேஷன் CSSD. இந்த மாதிரி இண்டிகேட்டர் ரிசல்ட் எல்லாம் ஃபைல் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸ்டெர்லைசேஷன் இன்சிடென்ட் ரெஜிஸ்டர். ஸ்டெர்லைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அந்த இன்சிடென்ட்டோட டீடைல்ஸ், அதோட ரூட் காஸ் அனாலிசிஸ், கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸை கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். எதுக்காகனா இன் ஃபியூச்சரில் இதே மாதிரி இன்சிடென்ட் வரக்கூடாது அப்படின்னு நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. எப்போல்லாம் இன்சிடென்ட் நடக்குதோ அப்போல்லாம் இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி CSSD சீனியர் அண்ட் இன்சார்ஜ். லொக்கேஷன் CSSD. The sterilization incident register format. Sterilization recall register. ஸ்டெர்லைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ரீகால் பண்ணணும்னா அந்த டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். நம்ம எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுறோம், எந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம் ரீகால் பண்ணணும்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த லிஸ்ட்டெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கணும். அந்த ஐட்டம்ஸை ரீகால் பண்ணிட்டோமான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதோட கண்டென்ட்லாம் எதுன்னு பார்த்தோம்னா ரீசன் ஃபார் ரீகால், எதனுக்காக நம்ம ரீகால் சொல்லுறோம், அண்ட் நோட்டிஃபிகேஷன் யாருக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த டீடைல்ஸ், அண்ட் ஐட்டம்ஸ் ரீகால்டு அண்ட் ரீஸ்டெர்லைசேஷன், கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். எப்போல்லாம் ரீகால் நடக்குதோ அப்போல்லாம் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியிருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தோம்னா CSSD சீனியர் சிஸ்டர், CSSD இன்சார்ஜ். லொக்கேஷன் CSSD. இது ரீகால் ரெஜிஸ்டரோட ஃபார்மேட். கன்சியூமபிள்ஸ் கல்ச்சர் ரிசல்ட் ரெஜிஸ்டர். ஓடியில் யூஸ் பண்ணுற இரிகேட்டிங் சொல்யூஷன், குளூட்டசால், BSS இதெல்லாம் கல்ச்சர் பண்ணியாச்சா, pH பண்ணியாச்சா, அதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வித்தின் த ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காகவும் இந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா கல்ச்சர் ரிப்போர்ட்டை நம்ம ஃபைல் பண்ணி வைக்கணும். எப்போயெல்லாம் நம்ம ஸ்டோர்ஸ்லேருந்து இல்லை சப்ளைஸ்லேருந்து ஒரு நியூ லாட் நமக்கு வருதோ அப்போ எல்லாமே ரேண்டமாக ஒரே ஒரு பேக் எடுத்து கல்ச்சருக்கு சென்ட் பண்ணணும். அதோட ரிப்போர்ட்டை தான் ஃபைல் பண்ணி வச்சுட்டு
மிச்ச ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சப்ளை பண்ணணும் தியேட்டருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டோர்ஸ் சீனியர் சிஸ்டர் அண்ட் சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இந்த மாதிரி கல்ச்சர் ரிசல்ட் எல்லாமே ஃபைல் பண்ணி வைக்கணும். ஆர்ஓ அண்ட் ரா வாட்டர் கல்ச்சர் ரிசல்ட் ரிஜிஸ்டர். ஆர்ஓ வாட்டர் அண்ட் ரா வாட்டரோட கல்ச்சர் ரிசல்ட் அண்ட் பிஹெச் ரிசல்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுற ரிஜிஸ்டர். இதோட கண்டென்ட் பார்த்தோம்னா ஆர்ஓ அண்ட் ரா வாட்டர் கல்ச்சர் அண்ட் பிஹெச் ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணணும். எப்போல்லாம் பண்ணணுன்னா எவ்ரி 15 days. ரெஸ்பான்சிபிலிட்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணி வைக்கணும். ஆர்ஓ வாட்டர் கெமிக்கல் அனாலிசிஸ் ரிசல்ட் ரிஜிஸ்டர். ஆர்ஓ வாட்டர் கெமிக்கல் டெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். ஒரு மந்த்தும் இது பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. ஸோ இது ஆர்ஓ வாட்டர் கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஆர்ஓ அண்ட் ரா வாட்டர் டேங்க் கிளீனிங் ரிஜிஸ்டர். ஆர்ஓ டேங்க் அண்ட் ரா வாட்டர் டேங்க்கு கிளீனிங் வந்து as per ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, யார் க்ளீன் பண்ணாங்க, யார் வெரிஃபை பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். எப்போல்லாம் பண்ணணும்னா ரா வாட்டர் டேங்க் ஒன்ஸ் இன் 2 months, ஆர்ஓ வாட்டர் டேங்க் ஒன்ஸ் இன் அ மந்த் க்ளீன் பண்ணியிருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்ஓ பிளான்ட் ஆப்ரேட்டர், ஹவுஸ் கீப்பிங் சீனியர் சிஸ்டர், சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது இந்த ரிஜிஸ்டரோட ஃபார்மேட். ஓடி ஃபியூமிகேஷன் ரெக்கார்டு. இதுக்காக இந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும்னா ஓடியில் எல்லா ஏரியாஸுமே ஃபியூமிகேஷன் கவர் பண்ணிட்டாங்களான்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இதோட கண்டென்ட், டேட், பிளேஸ், எக்ஸ்போசர், டைம், ஃபியூமிகேட்டட் பை யார் ஃபியூமிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த கண்டென்ட்டில் இந்த ரிஜிஸ்டரில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். எப்போல்லாம் பண்ணணும்னா வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே ஃபாகிங் மிஷின் வைக்கணும். அதர் டேஸில் ஃபார்ம்லைன் பேடு வைக்கணும். ஸோ டெய்லி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது அந்த ரிஜிஸ்டர் ஃபார்மேட். மைக்ரோபயாலஜிக்கல் சர்வைலன்ஸ் ரிசல்ட் ஆஃப் ஓடி. ஸோ ஓடி என்வைரன்மெண்ட்டில் மைக்ரோபயாலஜிக்கல் லோட் வித்தின் த ரேஞ்சில் இருக்கான்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மைக்ரோபயாலஜிக்கல் சர்வைலன்ஸ் ரிசல்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம்னா மைக்ரோபயாலஜி ரிசல்ட் எப்போல்லாம் பண்ணணும்னா மந்த்லி ஒன்ஸ் அண்ட் வென் எவர் நெசசரி. ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி இன்சார்ஜ், ஓடி இன்சார்ஜ், சிஎஸ்எஸ்டி சீனியர் அண்ட் ஓடி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் ஃபைல் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டி இண்டிகேட்டர் ரெக்கார்ட். சிஎஸ்எஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுற ரிஜிஸ்டர் குவாலிட்டி இண்டிகேட்டர் ரெக்கார்ட். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா குவாலிட்டி இண்டிகேட்டர் க்ரைட்டீரியா, அதோட ஸ்டேட்டஸ், அதாவது பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிற ஸ்டேட்டஸ், குவாலிட்டி இண்டிகேட்டர் ஸ்கோர், சிக்னேச்சர் ஆஃப் சிஎஸ்எஸ்டி இன்சார்ஜ். எப்போல்லாம் இதை மெயின்டைன் பண்ணணும்னா எவ்ரிடே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் மந்த் எண்டு நம்ம பர்ஃபார்மன்ஸை ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது குவாலிட்டி இண்டிகேட்டர் ரெக்கார்டோட ஃபார்மேட். சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் ரேட். சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் ரேட்னா சர்ஜரிஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகிற கேசஸ் தான். ஸோ இது எதுக்காக மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளோட சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் ரேட் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்டட் கேசஸ் டாக்குமெண்ட் பண்ணணும். அண்ட் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்போனா எப்போல்லாம் நமக்கு இன்ஃபெக்ஷன் கேசஸ் வருதோ அப்போல்லாம் இந்த ரிஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். மந்த் எண்டில் நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது ஃபார்மேட். லாண்ட்ரி லாக். ஸோ யூஸ் பண்ணின டர்ட்டி லினன்ஸ்லாம் லாண்ட்ரிக்கு போயிடுச்சுன்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுற ரிஜிஸ்டர் லாண்ட்ரி லாக். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் எழுதணும். எந்த டேட்டில் கொடுத்துருக்கோம், ரிசீவ்ட் அண்ட் செக்டு பை யார் செக் பண்ணி லினன்ஸில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் லினன்ஸ் எல்லாம் வந்து இதில் டாக்குமெண்ட் பண்ணணும். எப்போல்லாம் எழுதணும்னா எப்போல்லாம் நம்ம லாண்ட்ரிக்கு டர்ட்டி லினன்ஸ் போடுறோமோ அண்ட் எப்போல்லாம் க்ளீன் லினனை லாண்ட்ரியிலேருந்து ரிசீவ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ரிஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது ஃபார்மேட். சாயில்டு லினன் வாஷிங் ரெக்கார்டு. தேட்டரில் வர சாயில்டு லினனில் ப்ராப்பராக சாயில்டு லினன் வாஷிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி
செப்பரேட்டாக வாஷ் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்ட் சாயில்டு லினன் வாஷிங் ரெக்கார்டு. இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா டேட், நம்பர் ஆஃப் சாயில்டு லினன், சோர்ஸ், வாஷ்டு பை அண்ட் செக்டு பை. எப்போல்லாம் எழுதணும்னா டெய்லி எழுதணும். அண்ட் எப்போல்லாம் சாயில்டு லினன் வாஷ் பண்ணாங்களோ அப்போ எல்லாமே எழுதணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், லொக்கேஷன் ஓடி லாண்ட்ரி ரூம். இது ஃபார்மேட். லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட், சிஎஸ்எஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட லிஸ்ட்டும் மெயின்டைன் பண்ணணும். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா நேம் ஆஃப் த எக்யூப்மெண்ட், எக்யூப்மெண்ட் ஐடி, லொக்கேஷன், இன்ஸ்டாலேஷன் டேட் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியர் கான்டாக்ட் டீடைல்ஸ். Responsibility CSSD senior, CSSD in charge, location CSSD. The list of equipment oda format idhula vandu sterilizer equipment oda ID and equipment oda name, இந்த லொகேஷனில் அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதோட சர்வீஸ் இன்ஜினியர்ஸோட டீட்டெயில்ஸ், எந்த டேட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். ஸோ இந்த வந்து ஒரு இயர்லி பிளானர், எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலுங்கிறது ஒரு இயர்லி பிளானர். இயரோட ஸ்டார்டிங்கில் அந்த இயருக்கு அந்த எக்யூப்மெண்ட்க்கு என்னென்னலாம் ஷெட்யூல், கேலிப்ரேஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணணுமோ எந்தெந்த மந்த்தில் அந்த ஷெட்யூலை நம்ம பிளான் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு மந்த்து ஸ்டார்டிங் டைமும் அந்த மந்த்துக்கு எந்த கேலிப்ரேஷன் அண்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது எதுவும் சர்வீஸோ இல்லை கேலிப்ரேஷனோ மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறோம். எப்போல்லாம் இது எழுதணும்னா மந்த் எண்டு செக் பண்ணணும் அண்டு எப்போல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமோ அப்போல்லாம் செக் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது பிளானர். எக்யூப்மெண்ட் கேலிப்ரேஷன் ரிசல்ட், எக்யூப்மெண்ட் கேலிப்ரேஷன் ரிசல்ட்டை நம்ம ஃபைல் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது கேலிப்ரேஷன் ரிப்போர்ட், இதில் ஃபைல் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். எக்யூப்மெண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட், எக்யூப்மெண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தோம்னா அதோட ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எதுக்காகனா ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஏதாவது பார்ட்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோமா, ஒரே இஷ்யூஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த எக்யூப்மெண்ட்டோட கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இதோட கண்டென்ட் பிஎம் சர்வீஸ் ரிப்போர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ். ஸோ இது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ரிப்போர்ட். ரிஜிஸ்டரும் இந்த மாதிரி இன்டர்னலாக பார்க்குற மெயின்டெனன்ஸ்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். எக்யூப்மெண்ட் டவுன் டைம் ரிஜிஸ்டர், சப்போஸ் எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது டவுன் டைம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அந்த எக்யூப்மெண்ட்டை எவ்வளோ நாள் பிரேக் டவுனில் இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறது எக்யூப்மெண்ட் டவுன் டைம் ரெஜிஸ்டர். இதோட கான்டாக்ட்னு பார்த்தோம்னா நேம் ஆஃப் த எக்யூப்மெண்ட், நேச்சர் ஆஃப் பிரேக் டவுன், டியூரேஷன் ஆஃப் டவுன் டைம், ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட், கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் டேக்கன். எப்போல்லாம் இந்த ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும்னா எப்போல்லாம் நம்ம எக்யூப்மெண்ட் டவுன் டைம் வருதோ அந்த டைமில் நம்ம இதை அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர் அண்ட் இன்சார்ஜ் சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. தி எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன் ரெஜிஸ்டர். எம்ப்ளாயி ட்ரைனிங் ரெக்கார்டு, சிஎஸ்எஸ்டியில் ஒரு எம்ப்ளாயி போஸ்டிங் போடும்போது அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் வந்து அவங்களோட ட்ரைனிங் பீரியடில் நம்ம கொடுக்கணுங்கிறத நம்ம ஷெட்யூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாயி, டேட் ஆஃப் ஜாயினிங், டெசிக்னேஷன், ட்ரைனிங் ஏரியா, பீரியட் அண்ட் ட்ரைனிங் கிவன் பை. எப்போல்லாம் எழுதணும்னா ஒரு நியூ எம்ப்ளாயி சிஎஸ்எஸ்டியில் போஸ்டிங் போடும்போது இந்த ரிஜிஸ்டர் நம்ம அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் அண்ட் இன்சார்ஜ், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது எம்ப்ளாயி ட்ரைனிங் ஷெட்யூல். எம்ப்ளாயி ட்ரைனிங் எவாலுவேஷன் ஃபார்ம், எம்ப்ளாயிக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்குவேட்டாக ட்ரைனிங் கொடுத்துருக்கோமா, அவங்களுக்கு ட்ரைனிங் போதுமான நம்ம எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு ரீட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மெயின்டைன் பண்ணுறது இந்த எம்ப்ளாயி ட்ரைனிங் எவாலுவேஷன் ஃபார்ம். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாயி, ட்ரைனிங் ஏரியா அண்ட் எவாலுவேஷன் ரிப்போர்ட். எப்போல்லாம் நம்ம ஒரு ட்ரைனிங் டாப்பிக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த எவாலுவேஷன் ஃபார்மும் நம்ம அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர் அண்ட் இன்சார்ஜ், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. The employee training evaluation form, employee training needs identification form. அவங்களுக்கு ட்ரைனிங் எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா
அதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுறது எம்ப்ளாயி ட்ரைனிங் நீட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா டேட், எம்ப்ளாயி டீடைல்ஸ், ரீட்ரைனிங் ரெக்கார்ட் ஏரியா. இது எப்போல்லாம் அப்டேட் பண்ணனா ட்ரைனிங் எவாலுவேஷன் பண்ணினதுக்கப்புறம் ட்ரைனிங் நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர் இன்சார்ஜ். லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது அதோட ஃபார்மேட். இண்டென்ட் ரெக்கார்ட் சிஎஸ்எஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டோர்ஸில் இண்டென்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறது இண்டென்ட் ரெக்கார்ட். இதோட கண்டென்ட் டேட், ஐட்டம் நேம், குவான்டிட்டி ரெக்கார்டு, அப்ரூவ்டு பை. எப்போல்லாம் இது இண்டென்ட் பண்ணுறோமோ ஸ்டோர்ஸ்லேருந்து அப்போல்லாம் இந்த ரெக்கார்டு எழுதி ஃபாலோ பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது இண்டென்ட் ரெக்கார்ட். லினன் ஸ்டாக் ரிஜிஸ்டர். ஓட்டிக்கு தேவையான நியூ லினன்ஸ் ஸ்டாக்கில் மெயின்டைன் பண்ணுறதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம ரீஆர்டர் லெவல் ரீச் ஆகும்போது நம்ம நியூ லினன்ஸை ரீஆர்டர் கொடுத்துக்கிறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா நேம் ஆஃப் த லினன், ரீஆர்டர் லெவல், அவைலபிள் ஸ்டாக். எப்போல்லாம் நம்ம லினன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுறோமோ இல்லை நியூ லினன் ஸ்டாக் வாங்கி நம்ம வைக்கிறோமோ அப்போ எல்லாம் இந்த ரிஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர் அண்ட் இன்சார்ஜ், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது லினன் ஸ்டாக் ரிஜிஸ்டர். பயோமெடிக்கல் வேஸ்ட் கிளியரன்ஸ் ரிஜிஸ்டர். ஓடியிலிருந்து ரெகுலர் இன்டர்வெல்லையும் அண்ட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறமும் பயோமெடிக்கல் வேஸ்ட் ஓடியிலேருந்து கிளியர் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுற ரிஜிஸ்டர் பயோமெடிக்கல் வேஸ்ட் கிளியரன்ஸ் ரிஜிஸ்டர். இதோட கண்டென்ட் ஏரியா, பயோமெடிக்கல் வேஸ்ட் கேட்டகரி, கிளியர்டு பை, செக்ட் பை. எப்போல்லாம் இந்த ரிஜிஸ்டர் அப்டேட் பண்ணணுன்னா சர்ஜரி டைமில் எவ்ரி 1 ஹவர்ஸும் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டேவும் இந்த ரிஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சீனியர் சிஸ்டர், லொக்கேஷன் இன் பிட்வீன் ஸ்டெரிலைசேஷன் ரூம். இது பயோமெடிக்கல் வேஸ்ட் கிளியரன்ஸ் ரிஜிஸ்டரோட ஃபார்மேட். பயோமெடிக்கல் வேஸ்ட் வெயிங் ரெக்கார்டு. இது எதுக்காக எழுதணுன்னா நம்ம தேட்டர்லேருந்து எவ்வளோ பயோமெடிக்கல் வேஸ்ட் போகுது அதோட கேட்டகரிஸ் அப்படிங்கன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக எழுதணும். ஸோ சப்போஸ் நம்ம பயோமெடிக்கல் வேஸ்ட்டை அதோட வெயிட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ண முடியும் எதனால் அதிகமாகிருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்காக நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்கும் நம்மளால் பண்ண முடியும். இதோட கண்டென்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் கேட்டகரி அண்டு டேட்டு. எப்போல்லாம் எழுதணும்னா எவ்ரிடே எழுதணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், ஹவுஸ் கீப்பிங், லொக்கேஷன் ஓடி பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூம். இது அதோட ஃபார்மேட். ஓடி கிளீனிங் ரிஜிஸ்டர். சர்ஜரிஸ் அப்போ எவ்ரி 1 hour பயோமெடிக்கல் வேஸ்ட் கிளியர் பண்ணிட்டாங்க அண்ட் மாப் பண்ணிட்டாங்கங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஓடி கிளீனிங் பண்ணியாச்சுங்கிற டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ரிஜிஸ்டர் அப்டேட் பண்ணணும். இதோட கண்டென்ட் நேம் ஆஃப் த ஓடி, கிளீனிங் ஸ்டேட்டஸ், கிளீன்டு பை, வெரிஃபைடு பை. எப்போல்லாம் எழுதுனா சர்ஜரி டைமில் எவ்ரி 1 hourம் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டேவும் இந்த ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், லொக்கேஷன் இன் பிட்வீன் ஸ்டெரிலைசேஷன் ரூம். இதான் இந்த ரிஜிஸ்டரோட ஃபார்மேட். டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ரெக்கார்ட். ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு ஆப்ரேட்டிங் ரூம்லேயுமே டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகுதான்னு நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ரூம் டெம்பரேச்சர், மாய்ஸ்சர் செக்டு பை. எப்போல்லாம் எழுதணும்னா எவ்ரிடே ஏர்லி மார்னிங் இந்த டாக்குமெண்ட்டு நம்ம இந்த ரிஜிஸ்டர் எழுதியிருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர் அண்ட் ஓடி சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி இன் பிட்வீன் ஸ்டெரிலைசேஷன் ரூம். இது அதோட லாக். ஓடி ஒர்க் கம்ப்ளீஷன் செக்லிஸ்ட். டெய்லி ஓடி முடிஞ்சோன்னே அது எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற செக்லிஸ்ட் ஓடி ஒர்க் கம்ப்ளீஷன் செக்லிஸ்ட். இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதோட ஸ்டேட்டஸ். எப்போல்லாம் அது எழுதணும்னா டெய்லி ஏர்லி மார்னிங் எழுதணும், டியூரிங் தி சர்ஜரி டைம் எழுதணும் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டேவும் இந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது ஆப்ரேஷன் தியேட்டர் ஒர்க் கம்ப்ளீஷன் செக்லிஸ்ட். சிஎஸ்எஸ்டி கேலண்டர். சிஎஸ்எஸ்டி கேலண்டருங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி பிளானர். இது எப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எவ்ரி இயர் ஸ்டார்டிங்கில் சிஎஸ்எஸ்டி கேலண்டர் அந்த இயருக்கு நம்ம டெய்லி பிளானர் ஷெட்யூல் போடணும். அண்ட் இதோட கண்டென்ட்னு பார்த்தோம்னா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் தட் நீட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் க்ளோசிங் த ஓடி.
எப்போலாம் அது எழுதணும்னா டெய்லி மார்னிங்கும் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போதும் அதை நம்ம செக் பண்ணணும். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்எஸ்டி சிஸ்டர், லொக்கேஷன் சிஎஸ்எஸ்டி. இது சிஎஸ்எஸ்டி கேலண்டர். இந்த மாதிரி 1 இயர்க்கே நம்ம கேலண்டர் போட்டு வச்சுருக்கணும். ஓடி ஸ்டெரிலைசேஷன் ரெஜிஸ்டர். ஒரு ஆப்ரேட்டிங் தியேட்டர்லேயும் ஓடி ஸ்டெரிலைசேஷன் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த ரெஜிஸ்டரில் என்ன எழுதணும்னா அந்த ஓட்டியோட டெம்பரேச்சர், மாய்ஸ்சர் எழுதியிருக்கணும். அந்த ஓட்டியில் அன்றைக்கி யூஸ் பண்ணுற லினன் பின், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின், ட்ரெஸ்ஸிங் பின்ஸில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ், அதாவது கிளாஸ் 1 இண்டிகேட்டர் அண்ட் ஸ்டெரிகேஜ் கிளாஸ் 5 இண்டிகேட்டரை இந்த டாக்குமெண்ட்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் E2 ஸ்டெரிலைசேஷனில் யூஸ் பண்ணுற கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 4 இண்டிகேட்டரையும் இந்த ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஓட்டியில் அன்றைக்கி யூஸ் பண்ணுற கன்சியூமபிள்ஸ், அதாவது ஆரோக்கின், ஆரோடன், ரிங் எலெக்டட், பிஎஸ்எஸ், ஆரோப்ளோ, விஸ்கோ, மார்க்ஸி, இதோட லாட் நம்பர்ஸ் தான் இந்த ரெஜிஸ்டரில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பின்னாடி ஏதாவது தேவைப்படும் போது ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங்கில் சிஎஸ்எஸ்டி சிஸ்டர் ஆப்ரேட்டிங் தியேட்டரில் இந்த ரெஜிஸ்டர் செக் பண்ணி சைன் பண்ணணும். அண்ட் சர்ஜியனும் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரெஜிஸ்டர் செக் பண்ணி சைன் பண்ணிட்டு தான் ஸ்க்ரப் பண்ணணும். இது இந்த ரெஜிஸ்டரோட ஃபார்மேட். இந்த மாதிரி லேபிள்ஸ் எல்லாம், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ.